ஏ போதும் நிறுத்துமா. உன்னோட எல்லா அதிகாரத்தெல்லாம் பார்த்து வந்தவங்க தான் நாங்கள்லாம். இதுக்கப்புறம் நீ குரலை ஒசத்தவே கூடாது. இப்ப என்ன உனக்கு என் சம்மந்தி வாங்கினா காசெல்லாம் உனக்கு திருப்பி கொடுக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு வந்து யாரா கேட்குறான்னு பார்த்தா சந்திரா கேட்டுட்டு இருக்காங்க, மீனாவோட அம்மா. அவங்க கேட்டுட்டு இருக்கிறத பார்த்து இந்த பக்கம் ஷாக் ஆகி அப்படியே விஜய் நின்றுட்டு இருக்க. அப்படியே அந்த இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணி அப்படியே அதிர்ச்சியில் பார்த்துட்டு ஏய் ஏய் அப்படிங்கிறாங்க. நிறுத்துமா அப்படிங்கும் போதே முத்துவும் மீனாவும் உள்ளார வராங்க. அவங்களும் அப்படியே வந்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷனில் இப்போ வந்து வேலை தேடி ஒவ்வொரு இடமா போகிற விஜயா இப்போ வீட்டில் போய் கோவமாக உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இந்த மீனா போய் நாங்கள் போய் நிற்கிறேன், போய் நின்னா வந்து அவள் வந்து இன்டர்வியூ எடுக்கிறா. அவள் இன்டர்வியூ எடுத்து நான் பதில் சொல்லி அப்புறம் எனக்கு வேலை கிடைக்கணுமா, அதுவும் வந்து டீ பிஸ்கட் கொடுப்பாங்களாம். இதெல்லாம் எனக்கு தேவையா? சே என்னாலாம் முடியவே முடியாது அப்படின்னு பேச உடனே டக்குன்னு முத்து பக்கத்துட்டு இதைத்தானமா நான் அப்பவே சொன்னேன், தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க தேவையெல்லாம் வந்து வேலைக்கெல்லாம் போக முடியாது, நீங்க கெத்தாவே வாழ்ந்து பழகிட்டீங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா போக முடியாது, போக விருப்பப்பட்டு போறது வேற, நீங்க சும்மா வேற வழி இல்லைன்னு போறீங்க அப்படின்னு சொல்ல இது பாடுறா தேவையெல்லாம் எதுவும் பேசாது, நான் என் திறமைக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் வேலைக்கு போவேன், பூ கட்டுறவ அவளுக்குலாம் என்ன திறமை இருக்கு, அவளே வந்து இவ்வளவு பெரிய இடத்துல உட்காந்துருக்கானா நான் உட்கார மாட்டேனா அப்படின்னு கோவமா பேசிட்டு இருக்கும் போதே லாயர் உள்ளார வராங்க. லாயர் உள்ளார வந்து டக்குன்னு எல்லாரும் எஞ்சி நிற்கிறாங்க. சொல்லுங்க மேடம் எல்லாரும் பேச. சரி அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், ஆனால் இதனால தேவையில்லாமல் அதிர்ச்சி ஆகக்கூடாது, ரொம்ப அப்செட் ஆகக்கூடாது. அந்த சிந்தாமணி ஒரு முடிவோட தான் இருக்காங்க, உங்கள் வீட்டை எப்படியா அபகரிக்கணும்ட்டு. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனையாகவும் இருக்கும் போல். டைரெக்டாகவே அவங்க பேர்லேருந்து இப்போ வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பிட்டாங்க. 2 நாள் 48 மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்கல அப்படின்னா அவங்க வீட்டை வந்து ஜப்தி பண்ணிட்டு ஏலத்துக்கு விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஷாக் ஆகிட்டாரு அண்ணாமலை. அப்படியே நெஞ்சில் கை வச்சு அவர் உட்காந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் வந்து பார்த்தா என்னடா அது அப்படின்னு அதிர்ச்சியில் என்னங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயாவும் அழ ஆரம்பிச்ச உடனே 10 லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ணி நீங்கள் வந்து அதை கோர்ட்டில் கொடுத்து இதை செக்யூரிட்டியாக வச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் டைம்னு கேட்கலாம். ஆனால் அது வந்து ஒரு 80-20ன்னு வச்சுக்கோங்க. 80% நமக்கு சாதகமாக வரும், ஆனால் 20% சாதகமாக வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக அந்த பிரச்சனையை முடிக்கணும்னா பெண்டிங் இருக்கிறது 38 லட்ச ரூபா. 38 லட்ச ரூபாய் ஒரு ஷாட்டில் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் உண்டு. ஆனால் இது ஏற்கனவே ஒரு பொய் கணக்கு, தப்பான கணக்கு தான், ஆனால் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து இப்போ வந்து முத்து சொல்லிட்டு இருக்காரு மீனா கிட்ட, நம்ம பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா, டேய் இத்தனை நாளாக பார்க்காதத அடுத்த 48 மணி நேரத்தில் எப்படிடா பார்ப்பேன், என்னடா சொல்கிற, என்ன கதறாது அப்படின்னு வந்து கோபமாக கேட்ட உடனே இல்லை நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு வந்து இப்போ முத்து சொல்கிறார். முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து இந்த 2 காரு வேன் இதெல்லாம் விற்றா ஒரு 10 லட்ச ரூபா வரும், இது இல்லாமல் வேறு ஏதாவது சொத்தை வந்து நம்மள்ட்ட இருக்குன்னா ஊரில் பாட்டிகிட்ட பேசி பாட்டிகிட்ட வந்து கொஞ்சம் நிலத்தை வேணால் விற்று அதை வச்சு வீட்டை மீட்டுடலாமா, ஏன்னா வீட்டை மீக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு வந்து பேசினோடனே வந்து டேய் அதுக்காக சொத்தை கொண்டு போய் விட முடியுமாடா, அம்மாட்ட போய் கேட்டால் அம்மா என்ன அம்மாவுக்கு இதனால தான் இந்த கவலையெல்லாம் இருக்க வேணான்னு நான் இவ்வளோ பிரச்சனையும் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எனக்கு வேறு என்ன வழின்னே தெரிலப்பா, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா சந்திரா அமைதியா இருக்காங்க. இங்க வந்து நான் கண்டவங்க வீட்டில் இருக்க வேண்டியது இருக்கு, என் வாழ்க்கை போச்சு, இதுக்கப்புறம் வாடகை வீட்டில் தான் இருக்கணும் போல, என் வீடும் போயிடும், என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் இங்கேயே இருந்துருவேனா அப்படின்னு இந்த பக்கம் வந்து விஜயா புலம்பிக்கிட்டே இருக்காங்க. புலம்பிக்கிட்டு இருக்கும் போது தான் சந்திரா இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து சரி ஓகே ஒரு விஷயத்தை பார்த்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டு டக்குன்னு அவங்க எந்திரிச்சு என்ன பண்றாங்கன்னா, சரி நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், நான் இப்போ வந்து உடனடியாக கிளம்பிட்டு அதெல்லாம் அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி வந்து சந்திரா வெளில போகிறாங்க. உடனே பார்த்தியா அவங்க வேலையை மட்டும் பார்க்குறாங்க, அவங்கவுங்களுக்கு அவங்க வேலை தான் முக்கியமாக இருக்குது அப்படின்னு கிளம்பி போனதுக்கப்புறமா தான் வந்து சந்திரா சத்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சத்யா எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு. என்னம்மா விஷயம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் சம்மந்தியெல்லாம் இருக்காங்க, நீ என்ன பண்ணு அப்படின்னா வந்து அந்த கோயில் இருக்குல்ல அந்த கோயில்கிட்டக்க வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, இங்கே முத்துவும் மீனாவும் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. தலையை பிச்சு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யாருக்கிட்ட போய் இதை பற்றி பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி நம்ம வந்து தெரிஞ்சவங்க வேற யார்ட்ட பணம் கேட்கலாமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது. அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் கொஞ்சம் வட்டி அதிகமாக இருந்தாலும் கொடுப்பாங்க, ஆனால் வந்து ஷூரிட்டி தான் தேவையில்லைன்னு சொல்லிட்டுருக்காங்க. அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் போய் பேசலாம் அப்படின்னு கிளம்பி வந்து போயிட்டு இருக்கும் பொழுதே தான் மீனாவுக்கு கால் வருது. யார் எடுக்கிறான்னு பார்த்தா சந்திரா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோடனே என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னா, நீ கொஞ்சம் அவசரமாக அந்த சிந்தாமணியோட வீட்டு வரைக்கும் வா அப்படிங்கிறாங்க. சிந்தாமணியோட வீடு, அந்த வீட்டுக்கு எதுக்குமா வரணும் அப்படின்னா, நீ வா அப்படின்னு சொன்ன உடனே என்னமாச்சு எதுவும் பிரச்சனையா, நீ வா சொல்கிறேன் அப்படின்னு அவங்க வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமா வந்து திருப்பி கால் பண்ணிட்டு சம்மந்தி அம்மாவையும் கூட்டுவா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி அம்மாவே ஆமாம் சம்மந்தி அம்மாவை கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்ச உடனே வந்து இப்போ முத்துவும் மீனாவும் நேராக கிளம்பி பார்வதி வீட்டுக்கு போனால் பார்வதி வீட்டில் கோவமாக உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, என் வீடும் போச்சு, நான் என்ன செய்ய போகிறேன்னே தெரியலன்னு அழுதுட்டு இருக்காங்க விஜயா.
அவங்கள்ட்ட எங்கள் அம்மா வந்து உங்களை சிந்தாமணி அம்மா வீட்டு வரைக்கும் அந்த சிந்தாமணி வீடு வரைக்கும் வர சொன்னாங்க அப்படின்னு மீனா கூப்பிட, நான் எதுக்கு வரணும், உங்கள் அம்மா என்ன எனக்கு ஆர்டர் போடுறாங்களா அப்படின்னா, இல்லை ஏதோ முக்கியமான விஷயம், நாங்கள் என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு. உடனே வந்து ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை, எல்லாம் இவ வேலையை விட்டுருந்தானா இந்த பிரச்சனை வந்திருக்குமா, பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன்னு பதவி வெறியில சுற்றிக்கிட்டு இருக்கா, இவ சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு என் வீடு போச்சு அப்படின்னு பார்வதி பக்கத்துல. ஏன் வீடு போனதுக்கு காரணம் மனோஜி நீயும் வந்து பொய் கையெழுத்து போட்டு கடனை வாங்கினது தானே, அது பேங்க்ல இருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னு வந்து கேட்ட உடனே வந்து அதை பத்தி ஏன் பேசுறீங்க, இப்ப என்ன முடிவு, இப்ப வந்து அவ வேலையை விட்டுருக்கலாம்ல, அவ அந்த பதவியை விட மாட்டா, என்ன பண்றதுனே தெரியல. அதுல அவங்க அம்மா என்னன்னா வந்து அவ எல்லாத்துட்டையும் நான் குடும்பக்காரின்னு சொல்லி வச்சிருக்கா, இந்த குடும்பத்து கூட எல்லாம் எனக்கு இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, நீங்க வாங்கத்தன்னு கூப்பிட்டு போறாங்க. இவ்வளவு விஷயத்த ஏன் மீனா அமைதியா இருக்காங்க நம்ம யோசிச்சுட்டு இருக்க, நேராக கிளம்பி அவங்க போறாங்க. நேராக கிளம்பி போய் சேர்ற இடம் இது அப்படின்னு வந்து பார்த்தா வந்து சிந்தாமணியோட வீடு. உள்ளார நுழைஞ்ச உடனே வந்து, என்ன குடும்பத்தோட கெஞ்ச வந்திருக்கீங்களா, இந்த கெஞ்சறதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கணும், காலிலேயே விழுந்தா கூட நான் இப்போ சொல்றேன், இதெல்லாம் எதுவுமே வந்து நான் விட மாட்டேன், எனக்கு அந்த வீடு இப்போ வேணும், என் வீட்டுக்கே வந்து என் பொண்ணை பற்றி நீ சாபம் விட்டு போகிற, நீ வந்து என்னை தோக்கடிச்சு நீ என் பவரெல்லாம் பிடுங்கி நீ பெரிய ஆள் ஆகுற, இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்ட்டு, நான் என்ன பண்ண முடியுங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு வந்து பேசிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாஸ்டர்னு கூப்பிட்ட போதே அந்த மரியாதையை காப்பாற்றிருந்துருக்கணும், இப்போ விஜயா வெளில போடி அப்படின்னு நான் சொல்ல போகிறேன், அந்த வீட்டை விட்டு நீ வெளில போகிற யோசிச்சுக்கோ அப்படின்னு வந்து பேச, ஏய் அப்படின்னு கோவப்படுறாரு இந்த பக்கம் முத்து. டக்குன்னு வந்து மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இருங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு முன்னாடி நடந்து போகிறாங்க. இது சந்திரா நடந்து போயிட்டு, உனக்கு இப்போ எவ்வளோ தரணும் அப்படிங்கிறான். 38 லட்ச ரூபா தரணும் அப்படின்னா டக்குன்னு உங்கள் பேக் ஒரு பர்ஸ் வந்து எடுத்து டக்குன்னு 38 லட்ச ரூபாய் செக்கை நீட்டு இந்தா 38 லட்ச ரூபா அப்படின்னா ஷாக் ஆகி விஜயா பார்க்க, இப்படி இவங்களும் ஷாக் ஆகிட்டாங்க. 38 லட்சம் என்ன சும்மா செக் போட்டால் செக்கில் பணம் இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ தான் வந்து வேற யாரும் இல்லை, உங்கள் முன்னாள் கணவர் ஃபினான்ஸ் நடத்துகிறாருல அவர்கிட்டக்க போய் எங்களுக்கு ஒரு நிலம் ஒன்று இருக்குது, அது ரொம்ப நாளாக எனக்குன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரரு வாங்கி கொடுத்த நிலம் ஒன்று செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குது, அந்த நிலம் இருக்கட்டும், கடைசியில் வந்து நம்ம காலத்துக்கு பிறகு என் பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுத்துடலான்னு வச்சிருந்த நிலம், பரவாயில்ல இப்போ அதை விட இப்போதான் முக்கியமாக தேவைப்படுது, அதனால தான் இப்போ வந்து அதையே ஷூரிட்டியாக வச்சு பணத்தையும் இது பண்ணிட்டேன், நீ ஏமாற்றி திருப்பி அந்த நிலத்தை எடுத்துக்கோ, அது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் இப்போ என்கிட்ட வந்து பணம் இருக்குது, பணத்தில் வந்து நான் பணத்தையும் இப்போ கொடுக்குறேன், இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா உடனே கையெழுத்து போட்டு என் சம்மந்தி அம்மா வீட்டை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி பார்க்குறாங்க விஜயா. அவங்க அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, எங்களுக்கும் அவங்களுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் எங்கள் சம்மந்தி அம்மா குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு வந்து இவங்க பேசினா அம்மா அப்படின்னு ஷாக்காக அப்பா வாங்கி கொடுத்த இடமா ஆச்சுமா, நீ ரொம்ப ஞாபகத்தமா அதை நான் இருந்தே மறந்துட்டேனேம்மா, எல்லாரும் மறந்து இருந்தீங்க, ஆனா எனக்கு இப்ப இதுதான் சரின்னு தோணுது, அதனால இதான் கரெக்ட் அப்படின்னு இப்ப சந்திரா போட்ட ஒரு ஹெல்ப்ல அவங்க கொடுத்த ஒரு விஷயத்தால இப்ப வந்து விஜயாவுக்கு திருப்பி வீட்டு கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்குமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ரெடிக்ஷனை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் சொல்லுங்க. கூடவே உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓடுற சீரியல்ல எந்த சீரியல் நல்லா இருக்குங்கிறத சொல்லிட்டு நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பாருங்க. ஒருவேளை நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அதை கிளிக் பண்ணாதான் வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்லாம் வரும். தேங்க்யூ.